நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சூரஜ். யாருக்கு ஆதரவாக இப்போ மாளவிகாக பேச போகிறேன். மாளவிகா வாய். ஒரு இன்டர்நேஷ்னல் கண்டெஸ்டண்ட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்தப்போ கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன். என்னடா லோக்கல் கண்டெஸ்டன்ஸ்லாம் 7-8 மந்த்ஸாக பாடிட்டுருக்காங்க, எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம் இந்த இதில். ஸோ இங்கே வந்தபோது ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ராக்ட் பண்ணது அவ கூட தான். ஸோ ஷி கேம் அக்ராஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் சிங்கிங் பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அவளுக்கு கிரிட்டிசிசம் வந்து லைக் ஒரே ஜானர், அதாவது கர்நாடிக் ஜானரில் வி ஆல் நோ தட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதுலேயே அவள் பாடிட்டு இருந்தான்ற மாதிரி இருந்தது. பட் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து மற்ற ஜானர்ஸ்லேயும் அவளால் பாட முடியுன்ற மாதிரி ஷீ இஸ் ப்ரூவ்ட் in the show that she's a versatile singer. Folk-ஆக இருக்கட்டும், மெலடியாக இருக்கட்டும். ஸோ ஷியர் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ அதுதான் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. அவங்க எலிமினேட் ஆனப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஷீஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் மாளவிகா. எங்கே இருந்தாலும் ஓடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ இன்னும் வந்து சரி, ரொம்ப தைரியமாக வந்து பரவாயில்ல, வயல் கார்டில் வந்து எனக்கு நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, ஸோ வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டேன். பட் ஆற்றுக்கு போயின்னு இருக்கும் போது அம்மா வந்து ஒரு மாதிரி திட்டலை. பிகாஸ் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணா. ஸோ வந்து இது மாதிரி சொல்லியிருந்தா, அப்போவே சொன்னேன் உனக்கு இது சூட் ஆகலைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், என் பேச்சை யார் கேட்குறா அப்படின்னு வந்து அம்மா திட்டிகிட்டே இருந்தா. நானும் வாய முடின்னு இருந்தேன், என் தங்கையும் வாய முடின்னு இருந்தா. என்னதான் வந்து நம்மளுக்கு தெரியும் காம்படிஷனு வரும்போது யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவள் பொண்ணு வின் பண்ணல, ஜெனரலி அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த டிஃபீட். ராத்திரி படுத்துக்கும் போதெல்லாம் தூக்கமே வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யார்கிட்டையும் சொல்கிற டைப்பும் கிடையாது ரொம்ப. ஸோ எதுவுமே சொல்லலை, அப்படியே படுத்துட்டு இருந்தேன். கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டும் திடீர்னு வந்து ஏதோ கட்டான மாதிரி இருந்தது. டெஃபினட்டாக வந்து நான் வைல்ட் கார்ட்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு வருவேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எனக்கோசரம் வேண்டிக்கோங்க, எனக்கு நல்லா ஓட்டு போடுங்கோ. ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ரொம்ப நல்லா பாடுங்க. புதுமை இதை கேட்க கேட்க இனிமை என்னை யாதான் வெல்வது. பூமாலை ஒரு பாவையானது. ஒரு பாவையாகுமா பொன்மாலை ஒரு பாட்டு பாடுமா இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை இது யாதான் சொல்வது. பூமாலை ஒரு பாவையாகுமா.
மாளவிகா நல்லா பாடியிருக்கீங்க. ரேஞ்சு ஜானகிம்மா பாட்டு பாடுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு இடம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹம்மிங்கில் ஒரு தரணா தரணா பஞ்ச் கொடுத்து பாடுங்க, அது பாடக்கூடாது. ஹே தரணா 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 அவ்வளோதான். அங்கே வால்யூம் அவ்வளோதான் இருக்கணும், நுனி நாக்கில் தான் பாடணும். ட்ரை பண்ணிட்டுமா சார்? பாடு பாருங்க. இப்போ நீங்கள் நல்லா இருக்கு, இப்போ வால்யூம் கம்மி பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதில் இன்னும் நான் நினைக்கிறது அந்த அந்த மயக்கம் தானே அப்படி அது போய் காற்றுல அப்படி போய் வரணும். மற்றபடி இந்த பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம். வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி சார், தேங்க்யூ ஸோ மச்.